வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுடன் சிக்கிய 23 பிக்குகள், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மகிந்த 2 மணி நேர வாக்குமூலம், வெளியே கசிந்த பரபரப்பு தகவல். இலங்கையை நோக்கி வரும் ஆபத்து, அடுத்த 36 மணி நேரத்திற்கு மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. முதலமைச்சர் விஜயின் அதிரடி உத்தரவு, சூடுபிடிக்கும் தமிழக அரசியல். நள்ளிரவில் நடந்த பயங்கரம், தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் நபரின் சடலம் மீட்பு. நடந்தது என்ன? இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த சந்தக நபர்கள் நேற்று 12/5/2026 நேகொழும்பு நீதிவான் சுபானி அபியசேகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிக்குகள் கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நாட்டிற்கு திரும்பிய போது கொண்டு வந்த பயண பொதிகளிலிருந்து 112 கிலோகிராம் குஸ் மற்றும் கேஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அமிதானந்த என்ற பிக்கு ஒருவரே இந்த சட்டவிரோத செயலை வழிநடத்தியுள்ளமை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அமிதானந்த என்ற பிக்குவும் கம்பகா பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 மணி நேரத்துக்கும் மேலாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவிடமிருந்து வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து அறிக்கை அளிப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச 12/5/2026 நேற்று காலை முன்னிலையானார். 2013ஆம் ஆண்டின் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்முதல் செய்தது தொடர்பாக கூறப்படும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் குறித்த வாக்குமூலம் கோரி இளஞ்ச ஆணைக்குழு விடுத்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவும் ஆணையகத்தின் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே சில சட்ட விடயங்கள் தொடர்பாக சட்டத்தரணிகள் குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனா அளித்ததாக கூறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று வழக்கறிஞர் மனோஜ் கமகே மேலும் தெரிவித்தார். இருப்பினும் அந்த வாக்குமூலம் வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல்களின் கீழ் பெறப்பட்டது என்று கூறி சந்திரசேன இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார் என முன்னதாக வாதிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த அடிப்படையில் மட்டுமே அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததால் அது சட்டவிரோதமானது என்று கமகே வலியுறுத்தியிருந்தார். இலங்கைக்கு வடகிழக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் நீடிக்கும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த சில நாட்களில் வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரமுவா, மத்திய வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுரம், திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுவா, மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் செயல்படும் 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
குறித்த அனைத்து கடைகளும் 2 வாரங்களுக்குள் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுள்ளார். அவர் தனது தேர்தல் வாக்குறுதியில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதையில்லா தமிழ்நாடு என்ற விடயங்களை தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகளினால் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்படும் மதுபான சாலைகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 717 மதுபான கடைகளை மூட முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டுத் தலங்கள் அருகிலுள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகிலுள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலுள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் அடுத்த 2 வாரத்துக்குள் மூடுமாறு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இலங்கை கடற்படையினரால் சிறப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதுடன் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு மாமல்லபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து 3 படுகொலை செய்த வழக்கின் பிரதான சந்தேக நபரே கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைக்கு தெரிய வந்துள்ளது. மாமல்லபுரம் பகுதியில் உள்ள உயிரிழந்தவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த கும்பலொன்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவரது தலையை துண்டித்து மாமல்லபுரம் சந்தையில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது உயிரிழந்தவரின் மாமனார் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு கொல்லப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை கொலை செய்வதற்காக 3 அவரது வீட்டிற்கு வந்துள்ளதுடன் அவரை கொலை செய்த பின்னர் அவரது தலையை துண்டித்து மாமல்லபுரம் சந்தையில் உள்ள சிலைக்கு அடியில் மறைத்து வைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அம்பலாந்தோட்டை அலேகொட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கொலை செய்யப்பட்ட நபர் கடந்த மார்ச் 30ஆம் தேதி பிணையில் வெளியே வந்துள்ளார். முக்கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகளால் கொண்டுவரப்பட்டதாக கருதப்படும் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் அவ்விடத்தில் விட்டுச் சென்ற நிலையில் போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழ் நியூஸ் கோனரின் செய்திகள் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.